அதிமுகவில் இணைந்த ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர் அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பு, மகிழ்ச்சியில் எடப்பாடி. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே ஓபிஎஸ் அதிமுகவில் தான் இருந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். அப்ப அந்த அதிமுகவை விட்டு பிரிந்து போன பின்பு ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்க ஆரம்பித்தார் ஓபிஎஸ். அப்படி நியமித்தது மட்டுமல்லாமல் அதிமுகவிற்கு எதிராக ஏகப்பட்ட வேலைகளையும் பார்க்க ஆரம்பித்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரிந்திருக்கு. அதிலேயும் குறிப்பாக இரட்டை இலை சின்னத்தை முடக்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதத்திற்கு மேல் கடிதம் எழுதி பார்த்தார். அதுவுமே வெற்றி என்பது எடப்பாடி பழனிசாமி என்பது கிடைத்துவிட்டது. அதே போல இரட்டை இலை சின்னத்தை முடக்கி இருந்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி இன்னும் படுதோல்வியை சந்தித்திருப்பார். அதை காரணம் காட்டி எப்படியாவது அதிமுகவுக்குள்ளே நுழைந்து விடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஓபிஎஸ் எண்ணங்களாக இருந்தது. அது பலிக்கல. அதாவது அதிமுகவை அழிக்க நினைத்தால் அவர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. அதிலும் முக்கியமாக ஒரு நபர் தற்போது கண் முன்னே இருக்கிறார் அப்படின்னு கூட. இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ்க்கு நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆதரவுகள் பார்த்தீங்கன்னா நமது புகழேந்தி ஆகட்டும், அதே போல ஜேசிடி பிரபாகரன், கூபா கிருஷ்ணன், வைத்தியலிங்கம், இந்த மாணவர்கள் புறம் ஓபிஎஸ் விட்டு பிரிய ஆரம்பிச்சிட்டார். அவர்கள் பிரிய ஆரம்பித்த உடனே ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் தற்போது அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்களும் அதே போல புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களும் அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக எடப்பாடி பழனிசாமி முன்னிலை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் தினம் தினம் வெளியாகிட்டு தான் இருக்கிறது அப்படின்னு. இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே, அதாவது அதிமுகவிற்கு வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு கதவுகள் என்பது எப்பொழுதும் திறந்தே இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஒரு 3 நபர்களை தவிர மற்ற நபர்கள் யார் வந்தாலும் அதிமுக அரவணைத்துக் கொள்ளும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர் ஒருவர் அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக எடப்பாடி பழனிசாமி முன்னிலை இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகிறது. கடந்த வாரங்களிலே மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அணியின் முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு நபர் கூட ஆர்பி உதயகுமார் முன்னிலையிலே அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருந்தது. இப்போ ஒவ்வொரு ஆதரவுகளாக ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதரவுகளாக எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் வர ஆரம்பித்து இப்ப ஓபிஎஸ் அரசியல் வாழ்க்கை வேறு எங்கும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாஜகவின் பின்னாலும் போக முடியாது. அதே போல சசிகலா அம்மையாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. டிடிவி தினகரனும் பக்கத்திலே விட மாட்டேங்குது. இப்ப அதிமுகவில் இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே ஓபிஎஸ் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற. இப்ப தற்போது என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் தான் புலம்பிக் கொண்டிருப்பதாக தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.